எல்லாம் என்ன பண்றீங்க எல்லாம் சேர்ந்து? நாங்க இன்னைக்கு கூட்டாஞ்சோறு பண்றீங்களா? கூட்டாஞ்சோறு நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். முனிஷன் கோயிலுக்கு எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட போறோம். யார் சார்? நானு, எங்க வாத்தி, எங்க டீச்சரு, அப்புறம் டீச்சரோட பொண்ணு, அப்புறம் என் புள்ளியோட அம்மா எல்லாம் வந்திருக்கோம். அப்படிங்களா? என்ன சார் முட்டை குறையுது? வர வழியில கார்ல உடஞ்சிருச்சு. அப்படிங்களா? நான் அப்பவே சொன்னேன் அந்த வாத்திட்ட. ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் இலை ஒரு பக்கம். அடுத்து வெங்காயம் வேற கட் பண்ணிருக்காங்க அக்கா வேற. ஆமா. டொமேட்டோ கட் பண்ணி முடிச்சாச்சு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? தனியா ஒரு நைஃப் கேட்டா கொண்டு வரல. அருவாள் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு என்னாச்சு? பாருங்க. வாத்தியோட புத்தி லைட்டா நழுத்துறங்க. உங்க பலம் எல்லாம் காட்டினா என்னதான் ஆகும்? வாத்தி வாங்கிட்டு வந்த கத்தி பாருங்க. பிராண்டட் கத்தி. ஏய் சமடா. சமடே வந்துட்டா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஹலோ. தெரியும். ஹலோ மேடம். கொத்தமல்லினா தெரியும். என்ன பண்றீங்க? அவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நீ என்ன பண்றீங்க? வரைய போறியா? ஆமா உனக்கு அப்படியே வந்திருக்கேன் எங்க போயிட்டு போட்டியா வச்சிருக்காங்க. இது டிராயிங் புக் பாரு. 12 பேஜ். பத்த வைங்க நீங்க அத. பத்த வைங்க. இதையா? ஏன் சார்? ஏன் என்னாச்சு? கண்ணரிதா? அடுத்து வந்து பொங்கல் கற்பூரங்க. பொங்கல் வைக்க போறோம். பொங்கல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி உள்ளே தீ பலமா நல்லா எரியுதே. பரவாயில்லையே. மாணிக்கம் என்ன மாணிக்கம் இப்படி பண்ற? என்னக்கா? எல்லா கற்பூரத்தையும் இந்த சார். மாதிரி நம்மளால இருக்க முடியும். தங்க என்ன பண்றீங்க நீங்க? என்ன வரையற? இந்த பொம்மை. ஓ அப்படியா? சரி சரி. பொங்கல் ஃபர்ஸ்ட் வேகுதா இல்ல முட்டை வேகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல அடுப்பேரிதான் பார்க்கலாம் இருங்க. அப்புறமா முட்டை வேகுதா பொங்கல் பத்த வைங்க. ஏய் பருப்பு போடணும்ல. பச்சளவு ஆக்கி போய் நான் சக்கரமா வைக்கிறேன். செக்க பக்கவா? சொல்லுங்க. செக்க பக்கவா? ஏய் வாஷ் பண்ணி அப்படியே சொல்றேன். என்னங்க செக்க பக்கா? அக்கா அப்படியே போடுங்க. நல்லா சுத்தமா தான் இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா என்ன டவுட் உங்களுக்கு? இதுல வெல்லம் போடுறோம்ல. சரி. அப்புறம் எதுக்கு நம்ம சக்கரை பொங்கல்னு சொல்றோம்? சக்கரை போடல இதுல. அது போடுறது வெல்லம் சக்கரை தான் பேரு. சக்கரை உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொன்னா? வெல்லம் பேர் சக்கரை தான். இல்ல சார். தமிழ் மொழியில வந்து சக்கரை தான். வெண் பொங்கல். வெல்லம் வெல்லம் இல்ல சக்கரை தான். வெண் பொங்கல். சீனி சக்கரை. வெல்லம வடமொழி சொல்லு. ஓ அப்படியா? பாரு சஷு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டியாமா? அம்மா இடிச்சு கொடுக்கறியா? நீ தான் வைக்க நாளைக்கு மாட்டேன். என்னால கோ பொங்க நீ தான் வைக்கணும். அதனால நான் வேணா ஒரு நான் தான் வைக்கிறேன். அப்படியே சென்டர்ல வச்சிரவா? நல்லா சரிக்கு போகாம சமையல். எந்த ஊருக்கு இருக்காம நீங்களாம்? அமெரிக்கா. அதுக்கே தம்பி நீட்டா வடிவேல கத்தி இருக்குலமா? அத வச்சு பண்ணி. அது இவர்தான் நல்லா பண்ணுவாரே. யார் நானா? நான் பண்ண மாட்டேன் போக. நம்ம தலைவரோட கத்தி எடுக்கலாம். அத வச்சு தூக்க கூட முடியல என்னால. அப்பர் சென்டிக்கலாம். யார் அப்ரண்டிஸ்? அப்பர் சென்டி. வாங்க வாங்க. அப்படியே கவரி பிஞ்சிச்சு. அக்கா இங்க வை. ஐயோ இங்க வைக்க கோ. ஏன்கா வெயிட் பண்ற கோ? வீடியோ வரதுக்கே வராங்கயா. ஒரு நாள் உங்க செய்ய மாட்டீங்க. அப்ரண்டிஸ் ரெண்டு பேரும். உங்க லேபர் நேசம் பண்ணுவீங்க. லேபர். ஏய் இதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இல்ல. கோவாலே. அப்பல்ல கேடு நான் வடிவேல். கேரக்டரைசேஷன் ஏய் இங்க பாரு. இங்க பாரு இது. அதெல்லாம் கேளு வையதுல. வீடியோ எடுத்து. ஏய் தங்கோ. நான் வடிவேல். एक्चुअली லெஃப்ட் ஹேண்ட் நல்லா யூஸ் பண்ணுவோம். குட் இல்ல எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணா நம்மளால அவங்களோட இன்னொரு அந்த இது இருக்குல்ல நம்ம சாப்பிடுற தட்டு அத வச்சு கூட பண்ணலாம்ல. ஆமா நானே வடிவேல். நெல்பா. அடிச்சுக்கோ. மெல்ல வலிக்க போகுது. போகுது. வேகமா பண்றா பரதேசி. வெல்லத்துக்கு வலிக்க போகுது. அநியாயத்துக்கு சமைக்கிறோம் இப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணி பரவாயில்லையா? மெல்ல வெல்லத்துக்கு வலிக்க போகுது. அதோட சொல்றா. அதோட தரைய தொடுறா. டார்ச்சர் பண்ற. படுத்துறாளே இல்லன்னு. உன்னை டார்ச்சர் பண்றோம். குடி சத்தம் வர இரு. கோபாலி. கோவாலே. வெச்சிரலாம் பா. ரைஸ் வெச்சிரலாமா ஃபர்ஸ்ட்? தண்ணி ஊத்தி வைக்கணும். டேய் இங்க பாரு. ரைஸ் வேணும். மட்டன் வைக்க. சார் அந்த டீச்சரே அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க. ஆமாமா. ஐ டோன்ட் நோ நேம். ஏய் எல்கேஜி நித்தே மிஸ் இருக்காங்க குவாலிட்டி இல்லாம. மேல மூட தட்டு பாருங்க. எல்கேஜி ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனிவரம் தானே. இந்த பக்கம் கேட்டுக்கடா.
என்ன பண்ணாங்க உள்ள? இன்னொரு கட்டி போடுங்க. நல்லா வேண்டிட்டு போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு இந்த சாமிக்கு வந்து ஒரு கோழியை வந்து அறுக்க போகிறோம். ஸோ அறுத்து முடிச்சுட்டு தான் அந்த கோழியை வந்து நாங்கள் சமைக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு பூஜை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து எல்லாருமே நம்ம வேண்டிட்டு அடுத்ததாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாமங்களாரத்தி சொல்லுவாங்க இல்லையா, ஆரத்தி அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நிம்மதியாக ஆச்சு. இந்த பூசாரியை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி வரத்துக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு. சாமிக்காக நாங்கள் வச்ச பொங்கலும் அந்த சாமிக்கு வந்து படைக்கிறதுக்காக அக்கா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை கொண்டு போய் அக்கா கையாலேயே அங்கே வைக்க சொன்னாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஒரு மனசு சந்தோஷமாக திருப்தியை கொடுத்துச்சு. நாட்டுக்கோழி ரெடி ஆச்சு. நீ பாட்டுக்கு இது இங்க வச்சுட்டு நான் கால் மேல வச்சுட்டேன் தெரியுமா? பார்த்து வைங்க. ஏங்க கண்ணு இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். உப்பு கறி சூப்பரா இருக்கு. இந்த சாப்பிட்டு பாரு. ஏய் ரெடி ஆயிடுச்சா? யார் சமைச்சா? ஐயா எனக்கு கொண்டு கொடுங்க ஐயா. எனக்கு சமைச்சது இவர்தான் சமைச்சது. எனக்கு தெரியல. பாத்தியா? பாத்தியா? வந்துச்சா? பாயில் ஆகல. கூட இருக்கு பரவாயில்லையா? வேற லெவல் குழம்பு. இத பாருங்க. இன்னொரு பாயில் ஆகணுமா? ரொம்ப பகவான். மட்டன் சூப்பரா இருக்கு, சிக்கன் சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் டேஸ்ட் வேற லெவல். இந்த கம்மியா இருக்கு. உப்பு கறிக்கு உப்பு கூட தான் போடுறேன். கேமரா தூக்கிட்டு பாருங்க. மைக் வாங்கி வச்சுக்கோங்கன்னா அவ யூஸ் பண்ணனும் சொன்னா பேசவே இல்லையா? பேசிட்டு வாங்குறமோ என்ன அதுக்கு சொல்லு. அம்மா உனக்கு இங்க சிக்கன் இருக்கு, இங்க மட்டன் இருக்கு, இங்க உப்பு கறி இருக்கு. இந்த மூணுக்கு தான் உனக்கு பிடிச்சது. போய் சொல்லக்கூடாது. சத்தியமே இதான். ஏன்னா இது சாப்பிடல நீ, அதெல்லாம் சொல்றேன். சரி இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். சரி அப்படியே சாப்பிட்டு சொல்றேன். ஏய் அதெல்லாம் ஓகேவா? பொங்கல் சாப்பிட்டு பாத்தீங்களா? ஏய் வா பொங்கல் செமையா இருந்துச்சு. நாலு எனக்கு பொங்கல் தான் பிடிச்சிருக்கு. நாலு எனக்கும் பொங்கல் தான் பிடிச்சிருக்கு. பொங்கல் சாப்பிட்டீங்களா? சூப்பரா இருக்கு. சாப்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நாங்க காட்டுக்குள்ள கூட்டாஞ்சோறு ஆக்க வந்தோம். யாரும் தெரியுமா? எங்க குட்டித்தாங்க ஒண்ணு, அடுத்தது அம்மா, அது அக்கா, அடுத்து பெரிய அக்கா, எங்க அண்ணன் எல்லாம் சாப்பிட வந்தாங்க. சாப்பிட்டுதான் நாங்க வந்து சீக்கிரமா வந்து சமைச்சாலும் கூட வந்தோம். வந்ததே செம்ம லேட் ஆயிடுச்சு. ரொம்ப ஒருத்தர் இல்ல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் மாணிக்கம் தான். பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்தாதான் வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாம் நம்பி வந்து வேலை செஞ்சா நான் செய்வாங்களா? இவங்க எல்லாம் உண்மையை சொல்லுங்க பாக்கலாம். பாருங்க பண்ண பின்னாடிதான் வேலை செய்யறாங்க. கண்டிப்பா அப்ரெண்டிஸ் மாணிக்கத்தை நாங்க வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தோம். எஸ் மணிக்கும் சூப்பர் மணிக்கும் உப்பு எடுங்க, உப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கதான் வாங்கிட்டு வந்தோம். அதான் இது உங்க இப்ப என்னன்னா இந்த சைடு குதிக்கவே மாட்டேங்குது தெரியுதா? அந்த சைடு மட்டும் குதிக்குது. நன்றி உள்ளது. நம்ம வீட்டுல எவ்வளவோ போடுறோம். என்னென்னமோ இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த தேங்காய் எல்லாம் நிறைய போடுறோம். பட் அவன் எவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டான். வெறும் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் என்னெல்லாம் போட்ட இவ்வளவு சிம்பிளா முடிச்சுட்ட. நம்ம கண்டதெல்லாம் போட்டாதான் நமக்கு உடம்பு ரொம்ப ப்ராப்ளம். ஈஸியா செய்யணும். ஆக்சுவலி உண்மைதான். எங்க வீட்டுல அந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் நம்ம நேச்சுரலா செஞ்சுக்கலாம் வீட்டுல. இதெல்லாம் போடாது வர டேஸ்ட் அந்த பேக்கெட் வந்து ஒண்ணுமே கொண்டு வரல பாத்தியா? நம்ம சில்லி பவுடர் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, உப்பு, மிளகாய், இஞ்சி பூண்டு வச்சு அவ்வளவுதான். குழம்பு ரொம்ப ஈஸியா தான் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு டேஸ்ட். ஐயோ அதை பார்த்து இதை பார்த்து வாங்கி செய்யறோம். ரொம்ப டேஸ்ட் சுத்தமா வராது. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. செமையா இருக்கு. டிரைவர்
ஆனா அந்த ஸ்மெல்லே ரொம்ப அந்த அரோமா மசாலா எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சிம்பிளா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட்டை லவங்கம் அதெல்லாம் நான் போடுவேனா அன்னைக்கு டே ஃபுல்லாமே ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரியாவே இருக்கும்ல, மாதிரி. ஆமா, பட் இது ஒண்ணுமே தோணல. அந்த உப்பு கறி கூட சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கு. முதல்ல நம்ம பேக்கெட் ஐட்டம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், நிறைய போடவே கூடாது. நம்ம வீட்லயே வந்து நம்ம டேஸ்டா இருக்கும். ஆமா, பிரியாக்கு சிக்கனும் மட்டனா ஏதோ, பட் அது நம்ம வைக்க மாட்டோம்ல, படைக்க மாட்டோம்ல சாமிக்கு. சூடா இருக்குடா, அவங்க எல்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க. எனக்கு கை வெந்துரும் தெரியுமா. ஒரு டைம் ராஜு இப்படி போட்டானா இங்க ஃபுல்லா அப்படியே ரெட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சென்சிட்டிவ். எல்லாமே இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. பட் அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து நான் ஐடியா கொடுத்தது நேத்து. கரெக்டா, வெறும் அப்படியே சமைக்கிறேன்னு சொன்னா எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்டா இருக்கும். பட் இவங்க கிராமத்துல வந்து நல்லா சமைப்பாங்க. வெந்திருக்கா அப்படின்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஆஹா, நான் உப்பு கறியை நிறைய சாப்பிட்டேன். நான் இது சாப்பிட்டு டேஸ்ட் பண்றதுக்கு என்ன இவங்க பாப்பாங்க. எனக்கு மட்டன் மாணிக்கம் ரெடி ஆயிடுச்சா? இன்னொரு ஆயிடும், 5 நிமிஷம் ஆகும். ஒரு வழியா போன வாரம் பிளான் போட்டது இந்த வாரம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். சாமிக்கு நல்லபடியா வேண்டுதல் வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு கடைசியா நாங்க மதியம் இப்போ காலையில ஒரு 11:30 ஸ்டார்ட் பண்ணுவோம் சமைக்கிறதுக்கு. எவ்வளவு ஐட்டம்? சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, உப்பு கறி குழம்பு, முட்டை வேக வச்சது, சாதம் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு டைம்? இப்போ 3:30 மணி வரையும் செஞ்சிருக்கிறேன். ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன். ரொம்ப எனக்கு ரொம்ப சொல்றேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன் இன்னைக்கு. உண்மையிலே நீங்க சாப்பிடுறது பாருங்க, எந்த ஒரு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் சாப்பிட்டுருக்காரு. சூப்பரா இருக்கடா மாணின்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். பாருங்க, பாப்பா வந்து சவுண்டே தான் சாப்பிட்டுருக்காங்க. அதான் கம்மோ சூப்பரா சமைச்சிருக்காங்க. எல்லாம் ஒன் மேன் ஃபுட் குக்கிங் தான். ஒன் மேன் ஆர்மி, ஜஸ்ட் கிராமத்து சமையல் இல்லையா, அதனால அவங்க பிடிக்கும் சொல்றதுனால நிறைய ஐட்டமும் சேர்த்தல, நார்மலா தான் சேர்த்துறோம். பேச உள்ளது பரவாயில்ல, சொல்ற மாதிரி விட கொஞ்சம் ஸ்பெஷலா வந்துருச்சு. இவ சொல்ல தாங்க முடியல. அதை சொல்றோம் மணிக்கண்ணா, கதை சொல்ற சொல்லிட்டு ஒரு கதை சொன்னா இங்கிலாந்து ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் போயிட்டா. இல்ல தங்க? ஆமா தானே, சூப்பரா சொன்ன கதை. சாப்பிட உட்காந்து சாப்பிட போறோம். உங்களுக்கு கண்டிப்பா இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட போல தோணும். என்னதான் வேலை இருந்தாலும் கடைசியா நம்ம வீக்கெண்ட் இந்த மாதிரி ட்ரிப் போயின்னா சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். வீட்டுல எல்லாருமே நம்ம வந்து ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரேக் தேவைப்படுது. சோ அந்த பிரேக் தான் எனக்கும் தேவைப்படுச்சு. அப்போ நாங்க எடுத்த பிரேக் இதுதான். சூப்பரா போச்சு இன்னைக்கு டே. இந்த மாதிரி நாங்க என்ஜாய் பண்ணதே இல்ல. நாங்க வந்து 11 மணிக்கு வந்தோம், சாமி கும்பிட்டோம், பூஜை பண்ணோம், சமைச்சோம், செம்மையா என்ஜாய் பண்ணோம், செம்மையா லஞ்ச் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு டே. இந்த தேங்க்ஸ் எல்லாமே யாருக்கு? குல்லட்டில இருந்து, பென்கனிக்கோட்டையில இருந்து இந்த ஒரு குல்லட்டி கிராமம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அவே, அவ்வளவுதான். ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்ல, 50 or 60 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டிய தேவையில்ல. ஒரு அழகான ஸ்பாட். நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணோம் மாணிக்கத்துக்கு. அண்ட் எஸ்பெஷலி எங்க பர்சனல் டிரைவர் ராஜுக்கு. ஆமா, அதாவது ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க, வந்து எங்க சாரும் கேட்டு இருந்தாங்க. போன வாரம் தான் வந்தாங்க. நான் வந்து ரொம்ப நாள் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சிடென்ட் எல்லாம் வந்தோம். ஆமா, அதாவது இந்த கோயிலுக்கு வர சொல்லி எவ்வளவு நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எக்கா மூலியமா இங்க வரணும் எனக்கும் சத்தியமாக்கா ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்பதான் சார் நீங்க வந்த பின்னாடி தான் இந்த கோயிலுக்கு வந்து பூஜையும் பண்ணி திருப்தியா இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போயிருக்கோம். அது இவங்க லக்கியும் கூட. ஆமா ஆமா, ஒரு வாட்டி ஊட்டியில பிறந்து வளர்ந்து இங்க ஒரு ஃப்ரெண்டா நாங்க காட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு கோயில், அதுவும் இந்த கிராமத்துக்கு உண்டான கோயிலுக்கு வந்து நம்ம இதெல்லாம் அமையாது அப்படிங்கறது வந்து இங்க எல்லாம் வர அமையாது. நான் ஏதோ சம் பவர் இருக்கு டெம்பிள்ல. நமக்கு அந்த ஃபீல் ஆச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு. பட் போன வீக் வந்தோம், பிளான் பண்ணோம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அது. ஆமா, so that's a great thing. அது எல்லாமே வந்து கடவுள் தான் எங்களை கூப்பிட்டிருக்காரு. இந்த கடவுள் பேர் வந்து பீரங்கி முனீஸ்வரர், ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். நீங்களும் வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க. எங்களை மாதிரி நீங்களும் ஜாலியா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்கே சமைக்கலாம், சாப்பிடலாம். பட் வெஜில்ஸ் எல்லாம் நீங்களே கொண்டு வந்துருங்க. எதுவுமே இல்ல, இத சுத்தியும் வாட்டரும் இல்ல, வாட்டரும் நீங்க தான் கொண்டு வரணும். சோ எல்லாமே நாம தான் எடுத்துட்டு வரணும், நாம தான் கேரி பண்ணணும். இருக்கிறதுலயே ஹைலைட்டான ஒரு இது ஸ்பாட் என்னன்னா இதுதான். ஆமா, ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்பெஷல் மரமா இருக்கு. ஒரு ரூட்ல வந்து 3 ட்ரீஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. 5 இருக்கு. சோ இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா ஸ்விங் மாதிரியே இருக்கு. ஆமா, ஸ்விங் ஆகாத ஒரு ஸ்விங் மாதிரி இருக்கு. அதாவது கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல, நாங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்பாட்லயே எல்லாமே நிறைய வீடியோஸ், நிறைய போட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணோம். நம்ம என்னதான் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சு
நம்ம எவ்வளவுதான் வேலை வீட்டுல சொந்த பந்தம் இருந்துட்டு எவ்வளவுதான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு அடைச்சு வச்ச மாதிரி தான் நமக்கு லைஃப். ஆமா. சோ நமக்கு இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நாம ஏற்படுத்திக்கணும். சோ நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கான வழியை நாம பாக்கணும், கொடுக்கணும் எப்பவுமே. அதுக்கு என் ஹஸ்பண்ட் மாதிரி ராஜீவ் இருக்கணும், மாணிக்க மாதிரி ஒரு பர்சன் இருக்கணும், பிரியா மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கணும், ஒரு வாட்டி பிறந்துட்டோம். அந்த மரத்துல வந்து சந்தோஷம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில நாங்க மட்டும் என்ஜாய் பண்ண மட்டும் பத்தாது, நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியோட போங்க. வாழ்க்கைன்றது ஒரு வாட்டி தான் நம்ம வாழ போறோம், மறு ஜென்மத்தை என்ன ஜென்மமா பிறக்க போறோம் தெரியாது. வாழ ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம வாழணும், சந்தோஷம் வாழணும் நம்ம கையில தான் இருக்கு. மற்றவங்களுக்காகவோ அடுத்தவங்களுக்காகவோ வாழாம நமக்காக வாழ்க்கை வாழணும். இந்த பிளேஸ்க்கு வரணும்னா இது தென்கனிக்கோட்டையில இருந்து 15 கிலோமீட்டர். கிராமத்து பேரு வந்து குல்லட்டி. அதாவது இந்த குல்லட்டி வந்து எப்படி பிடிச்சாங்கன்னா, ஸ்கூலுக்கு நான் வந்து போயிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியுமே பாத்துருக்கீங்க. வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க, கார்ல தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, காக்கா ஒரு புல்லு செய்ய வச்சு எல்லாத்தையும் செஞ்சு டயர்டாக்கி வச்சுட்டாங்க. சாப்பிடவே முடியல, இவதான் சாப்பிட்டாங்க. ஆனா உண்மையில நீங்க சண்டையாத ஜாலி. இன்னைக்கு சண்டையாத வீட்டுல வந்து நம்ம சமைக்கிறோம், நம்மளால சாப்பிட முடியாது. பட் இன்னைக்கு அவர் சமைச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐகான் தட்டுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பிடிச்சதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட என்ஜாய்மெண்ட், உங்களோட சந்தோஷம் கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதாவது பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.